வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இதுவரை பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய வினா விடை ஒவ்வொரு இதுலையும் 200 வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி 11வது புக்கில் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கில் இருந்து 200 வினா விடை வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதத்துக்குள்ளே நிறையா ஆனுவல் பிளான் விட்டுருவாங்க. ஜனவரி பிப்ரவரியில் ஒவ்வொரு கவர்மெண்ட் போஸ்டிங்கு வரிசையாக பரிச்சு எழுத வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நமக்கு தமிழில் நிறையா வினாத்தாள் இருக்குது, ஓகேங்களா? வாங்க வீடியோவுக்கு போவோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக 2026 ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போகும் நோக்கத்துடன் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், ஓகேங்களா? 11வது புது தமிழ் புக்கில் இருந்து இந்த வினாத்தாள் பாருங்கள். ஜூம் பண்ணிக்கலாம் சைஸு, ஓகேங்களா? ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, ஓகேங்களா? பாருங்கள், கொஷின் நம்பர் 1. 11வது புக்கில் இருக்கக்கூடிய புது வினாக்கள், ஓகேங்களா? நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவரான சுந்தர ராமசாமி எந்த ஊரை சார்ந்தவர்? நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவரான சுந்தர ராமசாமி எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் நாகர்கோயில். அடுத்த 2வது கொஸ்டின். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர்? பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர், ஓகேங்களா? சுந்தர ராமசாமி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, ஓகேங்களா? ஜீவானந்தம் பற்றிய கட்டுரையை தாமரை இதழ் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் பற்றிய கட்டுரையை தாமரை இதழ் எந்த ஆண்டு வெளியிட்டது? 1963. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. என் வாழ்க்கை என் கையில். கொஸ்டின் நம்பர் 4. என் வாழ்க்கை என் கையில் என்று நம்பியவர் ஜீவானந்தம். என் வாழ்க்கை என் கையில் என்று நம்பியவர், ஆன்சர் ஏ, ஜீவானந்தம். அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். மக்களாட்சியின் அடிப்படை கூறு பாருங்க. சுதந்திரம், சமத்துவம், ஓகேங்களா? சகோதரத்துவம், ஓகேங்களா? இது 3மே ஏ மற்றும் பி, ஓகேங்களா? சி, ஆன்சர் டி, 3மே. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர். எதிலிருந்து? மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா, செம்மீன், தோட்டியன் மகன், ஓகேங்களா? செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் சுந்தர ராமசாமி. கொஸ்டின் நம்பர் 7, ஓகேங்களா? நவையின்றி எய்துவர்க்கு சட்டம் செய்தார். நவையின்றி எய்துவர்க்கு சட்டம் செய்தார். இப்பாடலில் உள்ள நவை என்பதன் பொருள் குற்றம். ஆன்சர் பி, குற்றம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. மீச்சி என்பதன் பொருள் விடுதலை. மீச்சி என்பதன் பொருள் விடுதலை. பாருங்க. அடுத்தது 9வது. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? ஓகேங்களா? பொருந்தாதது பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒளிதல். இது மட்டும் தொழில் பெயர். மீதி எல்லாமே, ஓகேங்களா, பேசுக, ஓதுக, வாழிய, இது எல்லாமே 3மே வியங்கோல் வினைமுற்று. அப்போ பொருந்தாதது எது? ஓகேங்களா, வியங்கோல் வினைமுற்று. பொருந்தாதது ஒளிதல் மட்டும்தான் தொழில் பெயர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. தமிழ் கவிஞர். கொஸ்டின் நம்பர் 10. தமிழ் கவிஞர் இலக்கண குறிப்பு, ஓகேங்களா? இருபெயரிட்டு பண்புத்தொகை. தமிழ் கவிஞர் இலக்கண குறிப்பு இருபெயரிட்டு பண்புத்தொகை. 11வது கொஸ்டின். வேண்டுகின்றேன். வேண்டு கூட்டல் கின்று ஏன். இதில் ஏன் என்பது தன்மை ஒருமை
வினைமுற்று விகுதி. ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர். சிற்றூர் பாருங்க, சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் குறித்து தவறானது எது? என்ன கேட்குறான்? தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஈறுபோதல் சிறு கூட்டல் ஊர் சரி. தன்னுற்று இரட்டல் சீற்று கூட்டல் ஊர் சரி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் பாருங்க, சீற்று கூட்டல் ஊர் இதுவும் சரி. ஐ வழி எவ்வும் சிற்றூர் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரி. அப்போ தவறானது ஆன்சர் டி. அடுத்து 13வது கொஸ்டின். பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பது சிறந்த நாடு என்று அறிவுறுத்தியவர். 13வது கொஸ்டின் பாருங்க. பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பது சிறந்த நாடு. பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பது சிறந்த நாடு என்று அறிவுறுத்தியவர் வள்ளுவர். ஆன்சர் டி வள்ளுவர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14. கீழ்கண்டவற்றில் மொழிபெயர்ப்பின் வகைகள் குறித்து தவறானது. மொழிபெயர்ப்பு வகைகள் குறித்து தவறானது கேட்குறாங்க. தவறானது எதுன்னு கேட்குறாங்க பாருங்க. தழுதல் இது சரி. சுருக்கம் மொழியாக்கம் இதுவும் சரி. தவறானது பார்த்தீங்கன்னா அடைமொழி. ஆன்சர் சி அடைமொழி தான் தவறானது. தவறானது அடைமொழி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. 14 பார்த்துட்டோம். அடுத்த நம்பர் கொஸ்டின் நம்பர் 15. பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? பொறுத்துக. என்னது? பொறுத்துக. அந்நியன். அந்நியன் அப்படின்னா பாருங்க பொறுத்துக. 15வது கொஸ்டின் பொறுத்துக அந்நியன். அந்நியன் அப்படின்னா ஓகேங்களா? ஆல்பர் காம்யூ. ஆல்பர் காம்யூ. அப்போ 2 கமா. அடுத்தது உருமாற்றம். ஓகேங்களா? காப்பாக காப்பாக காப்கா காப்புக்க 4. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்கள். அடுத்தது சொற்கள் அப்படிங்கிறது லாக் பிரைலர் லாக் பிரவர் லாக் பிரவர். குட்டி இளவரசன் எக்ஸு பெரி எக்ஸு பெரி. அப்போ 1 3. அப்போ ஆன்சர் பாருங்கள் 2 4 1 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 16. ஒழுகு வண்ண மேஜை நெழுகும் இடம்பெற்றுள்ள பாடல். ஒழுகு வண்ண மேஜை மேஜை எனலாகும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஆன்சர் ஏ தொல்காப்பியம். பிரெஞ்சு மொழியில் அமைத்த தொழிலாளர்கள் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன். ஆன்சர் டி பாரதிதாசன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு. கொஸ்டின் நம்பர் 18. தமிழக அரசு பாரதியின் பெயரில் பல்கலைக்கழகத்தை நிறுவிய இடம். தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகத்தை நிறுவிய இடம் திருச்சி. ஆன்சர் சி திருச்சி. 19 பார்த்தீங்கன்னா பில்கானியம் பில்கானியம் என்னும் காவியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? எந்த மொழியில் எழுதப்பட்டது? வடமொழி. ஆன்சர் ஏ வடமொழி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதனை புகழ்ந்து பாடிய பாடல்கள் பதிற்றுப்பத்தில் எத்தனையாவது பத்தில் உள்ளன? பதிற்றுப்பத்தில் எத்தனாவது பத்தில் உள்ளன? 2ஆம் பத்தில். அடுத்து 21வது கொஸ்டின். பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ். பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ் குயில். ஆன்சர் சி குயில். 22வது கொஸ்டின். உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராதியல்வது நாடு என்று கூறியவர் வள்ளுவர்.
ஆன்சர் பி வள்ளுவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23. வண்ணம் தாமே நாளை தென்ப. வண்ணம் தாமே நாளை தென்ப. பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஆன்சர் ஏ தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, கற்பிளந்து பிரித்து எழுதுக. கற்பிளந்து. ஓகேங்களா? கல் கூட்டல் பிளந்து. ஆன்சர் பி கல் கூட்டல் பிளந்து. 25வது கொஸ்டின். ஓகேங்களா? சேரலாதனின் நாடு காத்தர் சிறப்பையும் கொடை சிறப்பையும் புகழ்ந்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. ஓகேங்களா? வஞ்சி தூங்கோ செந்து கீர. வஞ்சி தூங்கோ செந்து கீரற்ற. பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ஆன்சர் ஏ தொல்காப்பியம். செய்யுள் அடிகளை வரையறை செய்வது. செய்யுள் அடிகளை வரையறை செய்வது தூக்கு. வரையறை செய்வது தூக்கு. தூக்கு. 28. வஞ்சிப்பாவின் இறுதியடி போன்றோ ஆசிரியப்பாவின் இறுதியடி போன்றோ அமைவது செந்தூக்கு. ஆன்சர் செந்தூக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ஓகேங்களா? பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 29 பொறுத்துக. பதி என்றால் நாடு. பதி என்றால் நாடு. அப்போ 1 கமா. நிறையம் அப்படின்னா நரகம். ஆன்சர் 4 கமா. அடுத்தது ஒரு ஈ அப்படிங்கிறது நோய் நீக்கிய. 2 கமா. புறையோர் அப்படிங்கிறது சான்றோர். புறையோர் என்பது சான்றோர். 3. மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா? பதி என்பது நாடு. நிறையம் அப்படிங்கிறது நரகம். ஒரு ஈ அப்படிங்கிறது நோய் நீங்கிய. புறையோர் அப்படிங்கிறது சான்றோர். அப்போ ஆன்சர் 1 கமா 4 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30. எத்தனை உயரம் இமயமலை. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எனும் பாடலை பாடியவர். எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்னும் பாடலை பாடியவர் தாரா பாரதி. கொஸ்டின் நம்பர் 31. உதயன் சேரநாதனுக்கு வேன் மாக்களுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவர்ம நெடுஞ்சேரநாதன். கொஸ்டின் நம்பர் 32. ஒரு மண்ணின் புகழ் வலிமை வல்லன்மை அருள் முதலவற்றையும் ஆராய்ந்து கூறுவதாக பாடப்படும் ஆண்மகனின் ஒழுங்கர்களை கூறுவது பாடான் திணை. அடுத்து பாருங்க. பதிப்பிழைப்பு அறியாது தூய்த்தல் எய்து நிறையாம் ஒரியே வேட் கையம் புரைவோர். பாடல் பாடியவர் குமட்டூர் கண்ணனார். ஆன்சர் சி குமட்டூர் கண்ணனார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34. ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. அடுத்து பாருங்க. 35. புகழ் பண்பு இலக்கண குறிப்பு வினைத்தொகை. புகழ் பண்பு இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து பாருங்க. 36வது கொஸ்டின். உம்பார்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியும் பரிசாக பெற்றவர் குமட்டூர் கண்ணனார். அதாவது பார்த்தீங்கன்னா உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியும் பரிசாக பெற்றவர் குமட்டூர் கண்ணனார். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 37. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். 38வது கொஸ்டின் பாருங்க. வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில்
நடமாடும் கொடிமரம் நீ என்று இளைஞர்களை பாடியவர் தாரா பாரதி என்று இளைஞர்களை பாடியவர் தாரா பாரதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா? பாடலை பாடியவர் பாரதியார். ஆன்சர் ஏ, பாரதியார். 40வது கொஸ்டின். எத்தனை நாணியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பாடலை பாடியவர் தாரா பாரதி. தாரா பாரதி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41. பாருங்க கொஸ்டின் நம்பர் 41. ஓகேங்களா? புறம் கூட்டல் தருதல். புறம் கூட்டல் தருதல். புறம் கூட்டல் தருதல் சேர்த்து எழுதுக. புறம் தருதல். ஆன்சர் பி, புறம் தருதல். அடுத்தது 10 எந்த தொகை நூல்களில் வைக்கப்பட்டுள்ளன? 10 எந்த தொகை நூல்களில் வைக்கப்பட்டுள்ளது? 8 தொகை நூல்களில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழா பயப்படாதே, வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாத்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று பாடியவர் பாரதியார். என்று பாடியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. தேடு கல்வி இல்லாதோர். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினும் இரையாக மடுதல் என்று கல்வி கூடங்களை இன்றியமையாய் சினத்துடன் எடுத்து காட்டியவர் பாரதியார். யாரு? பாரதியார். அடுத்து பாருங்க. 10 கிடைக்காத 10 எது? 10 கிடைக்காத 10 முதல் 10ம் இறுதி 10ம். முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்காதது. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்காதது. கொஸ்டின் நம்பர் 46. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என கூறியவர். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். ஆன்சர் சி, பாரதிதாசன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும். வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார். அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நானின்று கூவு. விசால பார்வையில் விழுங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நானின்று கூவு பாடலை பாடியவர் பாரதிதாசன். ஆன்சர் சி, பாரதிதாசன். அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 50. செந்தமிழ் நாடெனும் போதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே பாடலை பாடியவர் பாரதியார். பாடலை பாடியவர் பாரதியார். 51வது கொஸ்டின். பட்டிமண்டத்து 10 பாங்கறிந்து ஏறுமுன் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. அடுத்தது 52வது கொஸ்டின். ஆக்க பெயர் சொற்கள். ஆக்க பெயர் சொற்களை ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53. மயிலை சீனி வெங்கடாசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல். தமிழ் பேரவை செம்மல் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு. மயிலை சீனி வெங்கடாசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1980. 1980. அடுத்து 54வது கொஸ்டின். சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியே வேறுண்டா? சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியை வேறுண்டோ என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டமளித்த பாராட்டிய பல்கலைக்கழகம். தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டமளித்து பாராட்டிய பல்கலைக்கழகம்
மதுரை பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. தமிழ் மொழியில் மறந்தாலும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி. யவனர் என்பதன் பொருள் யானர் என்பதன் பொருள் புது வருவாய். புது வருவாய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 58. கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அடுத்து பாருங்க 59. ரத்தனபாயின் ஆங்கிலம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர். ரத்தினபாயின் ஆங்கிலம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி. ஆன்சர் ஏ, சுந்தர ராமசாமி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. இளையராஜா மத்திய பிரதேச லதா மங்கேஷ்கர் விருதை பெற்ற ஆண்டு. இளையராஜா மத்திய பிரதேச லதா மங்கேஷ்கர் விருது பெற்ற ஆண்டு 1988. அடுத்த 61வது கொஸ்டின் பாருங்கள். சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பத்தகாதவர்களாக அறியப்படுபவர்கள் சித்தர்கள். சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பத்தகாதவர்களாக அறியப்படுபவர்கள் சித்தர்கள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 62. நிறைமொழி மாந்தார் என்னும் சொல் காணப்படும் நூல்கள். தொல்காப்பியமும் திருக்குறளும். நாடு காண்காதை எந்த நூலில் உள்ளது? சிலப்பதிகாரம். எந்த நூலில் உள்ளது? சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டும் என்பது அகத்திய ஞானம். அடுத்து பாருங்க. தமிழில் சிந்து என்னும் சொல்லின் பொருள் மனம், ஆன்மா, கருத்து. மூணுமே ஏ, பி மற்றும் சி. ஆன்சர் டி. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் பாருங்க. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். அடுத்து பாருங்க. ஓகேங்களா. சித்தர்களை களங்கக்காரர்கள் என்று கருதப்படுபவர். சித்தர்களை களங்கக்காரர்கள் என்று கருதப்படுபவர் சிவவாக்கியர். சித்தர்களை களங்கக்காரர்கள் என்று கருதப்படுபவர் சிவவாக்கியர். திருமூலரின் காலம் 68வது கொஸ்டின். திருமூலரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. திருமூலருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 69. சிவவாக்கியரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. கிபி 9ஆம் நூற்றாண்டு. எனக்கு முன்னே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார். அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என கூறியவர். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார். அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என கூறியவர் பாரதியார். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 71. கொஸ்டின் நம்பர் 71 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 71. ஓகேங்களா. பொறுத்துக. ஓகேங்களா. என்னது? பொறுத்துக. இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். பிரகாமியம் 1, பிராகாமியம். அடுத்தது பாருங்க. படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். ஈசாத்துவம் 3, அடுத்து பார்த்தீங்கன்னா உலக படைப்புகளை அடக்கியாளும் ஆற்றல். உலக படைப்புகளை அடக்கியாளும் ஆற்றல். ஆற்றல் எது? வசித்துவம் 2. அடுத்தது
விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் காம வசித்தியம். ஆன்சர் 4. இதுக்கு ஆன்சர் 1, 3, 2, 4. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் நம்பர் 72. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கடவுள் கொள்கையை கொண்டவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கடவுள் கொள்கையை கொண்டவர் திருமூலர். யாரு? திருமூலர். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க 73. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என்று பாடியவர். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என்று பாடியவர் பட்டினத்தடிகளார். 74வது கொஸ்டின். நாணத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை. நாணத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை. பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. நாடெனத அமீர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்னும் பாடலை பாடியவர் சிவவாக்கியர். அடுத்து 76. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் ஓகேங்களா? அறிஞர் கா கைலாசபதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77. ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என பாடியவர் பத்திரகிரியர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 78. ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்னை என்ன தன்மையோ என்று கூறியவர். ஜாதி பேத ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று கூறியவர் சிவவாக்கியர். ஆன்சர் டி, சிவவாக்கியவர். 79வது கொஸ்டின். ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் பாம்பாண்டி சித்தர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. தத்துவவனத்திலேயே ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 81. ஓகேங்களா? குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலைமையை கூறும் சொல் மாங்காய்பால். மாங்காய்பால். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. தன்னையறிந்து இன்புற வெண்ணிலவே. ஓகேங்களா? இன்புற வெண்ணிலவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே. பாடலை பாடியவர் திருவருள் பிரகாச வள்ளலார். 83வது கொஸ்டின். உடை அணிந்தேன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. உடை அணிந்தேன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. பாருங்க, பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 84. பொறுத்துக. அணுவை போல சிறந்து நிற்கும் ஆற்றல் எது? அனிமா. அப்போ 1, வரையறையற்றும் விரிந்து படரும் ஆற்றல். வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் மகிமா. எது? மகிமா. அப்போ 3, காற்றில் மிதக்கும் ஆற்றல் லகிமா. 2, எங்கும் வியாதிருக்கும் ஆற்றல். வியாபித்திருக்கும் ஆற்றல் கரிமா. 4. அப்போ ஆன்சர் 1, 3, 2, 4. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85.
மஸ்னதி மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியத்தின் ஆசிரியர். மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியத்தின் ஆசிரியர். மௌலானா ரூபி. ஆன்சர் ஏ. அடுத்தது 86. விழுந்த மலர் கிழக்கு திரும்புகிறது. அடடா வண்ணத்து பூச்சி. கைகூவினுடைய ஆசிரியர். மோரி டாகோ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. சிறகிலிருந்து பிரிந்து இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களின் ஆசிரியர். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஆசிரியர் பிரமிழ். பிரமிழ் என்ற பெயரில் கவிதை எழுதிய சிவராமலிங்கம் எந்த நாட்டில் பிறந்தார்? பிரமிழ் என்ற பெயரில் கவிதை எழுதிய சிவராமலிங்கம் எந்த நாட்டில் பிறந்தவர்? ஆன்சர் சி இலங்கை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 89. நாசத்திரவாதி என்னும் நாடக நூலின் ஆசிரியர். சிவராமலிங்கம். 90வது கொஸ்டின். விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது முடியவில்லை. பாடலை பாடியவர் அப்துல் ரகுமான். கொஸ்டின் நம்பர் 91. சூபி பிரிவை தழுவிய ஆன்ம ஞானி மௌலானா ரூபி எந்த நாட்டில் பிறந்தார்? பிறந்தார்னா ஆப்கானிஸ்தான். 92. சதுரங்க விளையாட்டின் போது ஒவ்வொரு அதிகாரங்களையும் பெரும் காய்கள் பெட்டிக்குள் வந்த பின் சமமாகின்றன. மனிதர் நிலையும் அத்தன்மையே என்னும் கருத்தை கூறியவர் இஸ்ஸோ. யாரு? இஸ்ஸோல இஸ்ஸா ஓகேங்களா என்று கூறியவர் இஸ்ஸா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. அப்துல் ரகுமான் எந்த கவிதை தொகுப்பிற்கு சாகித் அகாடமிக்கு விருது பெற்றார்? யார்? அப்துல் ரகுமான் எந்த கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றார்? ஆலாபனை. ஆன்சர் டி, ஆலாபனை. 94. அப்துல் ரகுமான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் எந்த துறை பேராசிரியராக பணியாற்றினார்? தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றினார். 95வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். கருங்கடல், வெங்கனை, பெருந்துயர், இது எல்லாமே பண்பு தொகை. செய் புண்ணியம் அப்படிங்கிறது தான் தவறானது. செய் புண்ணியம் என்பது தான் ஓகேங்களா தவறானது. அப்போ மீதி 3மே பண்பு தொகை. செய் புண்ணியம் அப்படிங்கிறது தான் வேற பொருந்தாதது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 96. கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க. புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்த கவிதை. புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்தவர் மௌலானா ரூபி. அடுத்து 97வது கொஸ்டின். போரில் எத்தனையாவது நாளில் கண்ணனின் தந்திரத்தில் அர்ஜுனன் வில்லடிபட்டு கண்ணன் தேர் சக்கரத்தில் சாய்கிறான்? 17வது நாள். எத்தனாவது நாள்? 17வது நாள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. வென்றி. எது? வென்றி. இலக்கண குறிப்பு மெலித்தல் விகாரம். ஆன்சர் டி, மெலித்தல் விகாரம். அடுத்து பாருங்கள் 99. கண்மலர். இலக்கண குறிப்பு உருவகம். கண்மலர்
இலக்கண குறிப்பு உருவகம். வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது? வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது? 10 பருவங்களை கொண்டது. எத்தனை பருவம்? 10 பருவங்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 101. ஹோமாரின் இலியட் ஒடிசி ஆகிய இதிகாசங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டவை? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டவை. அடுத்து பாருங்க 102வது கொஸ்டின். விஸ்டம் என்பது அறிவு. விஸ்டம் என்பது அறிவு. அடுத்து பாருங்க 103வது கொஸ்டின். ஒன்றிலிருந்து தென்றென்னும் உலக நிலை அறிந்தேன். உணவுகளின் பிண்டத்தான் உடலென்ப தறிந்தேன். பாடலை பாடியவர் சுரதா. பாடலை பாடியவர் சுரதா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 104. அமைதி அன்பு வழியிலான சமூகத்தை உருவாக்க விரும்பியவர். அதாவது அமைதி அன்பு வழியிலான சமூகத்தை உருவாக்க விரும்பியவர் வள்ளலார். ஆன்சர் டி, வள்ளலார். வள்ளலார் எந்த வயதில் கவிபாடும் வல்லமை பெற்றார்? 7 வயதில். 7வது வயது. 106வது கொஸ்டின். உலக வளங்களித்தெழுந்து சிதையே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துமே என்னும் பாடலை பாடியவர் பேராசிரியர் சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 107. வள்ளலார் எழுதிய உரைநடை நூல் எது? வள்ளலார் எழுதிய உரைநடை நூல் மனுமுறை கண்ட வாசகம். அடுத்தது 108வது கொஸ்டின். செவ்வாழை என்னும் சிறுகதையை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. செவ்வாழை என்னும் சிறுகதையை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. 109வது கொஸ்டின். பழங்காலத்தில் பனை ஓலைகளிலேயோ கல்வெட்டுக்களிலேயோ ஒரு பாடல் அல்லது உரைநடை பகுதி எழுதி முடித்ததும் அதனை எழுதி முடித்தமைக்கு அடையாளமாக அதன் இறுதியில் இடப்படுவது. ஓகேங்களா? சுழியம் இடுதல், இணைக்கோடுதல் இடுதல், கோடு இடுதல், இது எல்லாமே ஏ, பி மற்றும் சி. ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்து 110வது கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். மரணத்திற்கு பின்பு மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றியவர். ஓகேங்களா? யார்? மறைமலை அடிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 111. கொஸ்டின் நம்பர் 111 பாருங்க, பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 111 பொறுத்துக. ஓகேங்களா? தரங்கம் என்றால் ஓகேங்களா கடல். அப்போ 1 கமா. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? கவனம் அப்படின்னா வேகம். அப்போ 2 கமா. துரகதம் அப்படின்னா குதிரை. அடுத்தது தொடையால் அப்படின்னா மாலை. தொடையால் என்றால் மாலை. மறுபடியும் பாருங்க, தரங்கம் தரங்கம் கடல், கவனம் வேகம், துரகதம் துரகதம் குதிரை, தொடையால் மாலை. அப்போ ஆன்சர் வரிசையாக இருக்குது. 1 கமா 2 கமா 3 கமா 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 112. தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் எந்த புள்ளி வருதல் வேண்டும்? அரை புள்ளி. அடுத்து 113வது கொஸ்டின். பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள், எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்பு சொற்கள், திருமுக விழி, இணைமொழிகள் முதலிய இடங்களில் எந்த புள்ளி வருதல் வேண்டும்? கார் புள்ளி. ஆன்சர் ஏ, கார் புள்ளி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 114. தமிழ் சிறுகதைகளை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் யார்? புதுமை பித்தன். தமிழ் சிறுகதைகளை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் புதுமை பித்தன். பெண்ணுக்கு முதன்மை தரும் காப்பியம் எது? சிலப்பதிகாரமும்
மணிமேகலையும், சிலப்பதிகாரமோ மணிமேகலையும். அப்போ ஆன்சர் பி மற்றும் சி. பி மற்றும் சி. 116வது கொஸ்டின். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மணமலர் உகந்து உகந்து அவனை. இப்பாடல் இடம்பெற்றுள்ள பருவம் கண்ணப்பருவம். ஓகேங்களா? பருவம் கண்ணப்பருவம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 117. வக்காப்பாகை. வக்காப்பாகை என்னும் இடத்தை ஆண்டு வந்த மன்னனான வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர். வில்லி புத்தூரார். வில்லி புத்தூரார். அடுத்த 118வது கொஸ்டின். முந்தியும் முந்தியும் பெருதி இலக்கண குறிப்பு. உயர்வு சிறப்புண்மை. உயர்வு சிறப்புண்மை. 119வது கொஸ்டின். மாமதலை இலக்கண குறிப்பு. உரிச்சொல் தொடர். மாமதலை இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. கொஸ்டின் நம்பர் 120. பொறுத்துக. ஓகேங்களா? விஜயன் அப்படின்னா அர்ஜுனன். விஜயன் என்றால் அர்ஜுனன். அப்போ 4 கமா. அடுத்தது பாருங்க. அயன் அப்படின்னா ஓகேங்களா பிரம்மன். அயன் என்றால் பிரம்மன். அப்போ 2 கமா. அடுத்தது அவுணன் அப்படின்னா அரக்கன். அவுணன் என்றால் அரக்கன். அப்போ 3 கமா. சூரன் மாமதலை அப்படின்னா கதிரவன் மகன். கதிரவன் மகன் 1. மறுபடியும் பாருங்க. விஜயன் என்றால் அர்ஜுனன். அயன் என்றால் பிரம்மன். அவுணன் என்றால் அரக்கன். சூரன் மாமதலை அப்படின்னா கதிரவன் மகன். அப்போ ஆன்சர் ஓகேங்களா 4 கமா 2 கமா 3 கமா 1. ஆன்சர் ஏ. அடுத்த பாருங்க. கொஸ்டின் நம்பர் 121. பத்மா நதி எங்கு பாய்கிறது? பத்மா நதி எங்கு பாய்கிறது? கிழக்கு வங்காளம். ஆன்சர் சி. கிழக்கு வங்காளம். 122வது கொஸ்டின். புகழ்பெற்ற பியாலா மரம் எந்த காவியத்தில் இடம்பெற்றுள்ளது? புகழ்பெற்ற பியாலா மரம் எந்த காவியத்தில் இடம்பெற்றுள்ளது? சமஸ்கிருத காவியம். சமஸ்கிருத காவியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. கொஸ்டின் நம்பர் 123. பொறுத்துக. ஓகேங்களா? இது பொறுத்துக. பாருங்க. புறக்கண்ணி. புறக்கண்ணி. கபோதாசி. கபோதாசி 2 கமா. மயில் விழியால். மயில் விழியால். மயூராகாசி. மயூராகாசி. அடுத்தது விருப்புடையால். விருப்புடையால் இச்ச சாமாதி. இச்சாமதி. இச்சாமதி. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 3. ஆன்சர் டி. அடுத்தது 124. பௌ கதா கவே இந்த பறவை எந்த இனத்தை சார்ந்தது? கௌ கதா கவே இந்த பறவை எந்த இனத்தை சார்ந்தது? புறா. ஆன்சர் ஏ புறா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 125. பாரம்பரியத்தில் வேரூன்றி. பாரம்பரியத்தில் வேரூன்றி நவீன மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தாகூர். யாரு? தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கரசி. தீர்க்கத்தரசி. கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கத்தரசி என்று அழைக்கப்பட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 127. கொஸ்டின் நம்பர் 127. சாகித்ய அகாடமிக் வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர்? தானா குமாரசுவாமி. தானா குமாரசாமி. அடுத்து 128வது கொஸ்டின். தாகூர் கீதாஞ்சலி என்ற கவிதை நூலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? 1913. 1913 தான். ஓகேங்களா? இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்தியாவில் முதல்ல ரவீந்திரநாத் வாங்கியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்?
விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ரவீந்திரநாத் தாகூர். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1921. 1921. 131வது கொஸ்டின். அமர் சேனார் பங்காளா, அமர் சோனார் பங்காளா, அமர் சோனார் பங்காளா என்னும் பாடல் எந்த மாநிலத்தில் இன்னும் நாட்டு பண்ணாக பாடப்பட்டு வருகிறது? வங்காளம். ஆன்சர் சி, வங்காளம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. ஓகேங்களா? வங்க அரசு தமிழக வங்க மொழிகளுடன் நா தா குமாரசாமி ஆற்றிய தொண்டினை பாராட்டி எந்த விருதினை அளித்து சிறப்பித்துள்ளது? நேதாஜி இலக்கிய விருது, நேதாஜி இலக்கிய விருது. அடுத்து 133வது கொஸ்டின். குருதேவ், குருதேவ் என்னும் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர். குருதேவ் என்னும் குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் தாகூர், அதாவது ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து, தாகூர் ஆங்கில அரசை கண்டித்து அவர் வழங்கிய சற்பட்டத்தை துறந்த ஆண்டு 1919. அதாவது ரவுலட் சட்டத்தில் அந்த பட்டத்தை துறக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது 135வது கொஸ்டின். கூவும் குயிலும் கரையும் காகமும், கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்னும் பாடல் யாருடைய குரலாக ஒலிக்கிறது? இன்குலாப். யாரு? இன்குலாப். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 136. கொஸ்டின் நம்பர் 136 பாருங்க. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன் என்னும் பாடலை பாடியவர். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன் என்னும் பாடலை பாடியவர் இன்குலாப். யாரு? இன்குலாப். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். எந்த நூற்றாண்டில் பிறகு எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம்? எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம்? 19ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 139. கடிநகர் எது? கடிநகர் என்பதன் பொருள், கடிநகர் என்பதன் பொருள், கடிநகர் என்பதன் பொருள் காவல் உடைய நகரம், காவல் உடைய நகரம். ஆன்சர் ஏ. வாய்க்கால், வாய்க்கால் இலக்கண குறிப்பு இலக்கண போலி, வாய்க்கால் இலக்கண குறிப்பு இலக்கண போலி. அடுத்து 141. தமிழ் நாடக இலக்கண நூல்கள் குறித்து தவறானது எது? தமிழ் நாடக நூல் குறித்து தவறானது எது? தமிழ் நாடக இலக்கண நூல்கள் குறித்து தவறானது எது? நாடக தமிழ். மீதி எல்லாமே இலக்கண நூல்கள், நாடக தமிழ் மட்டும் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர்? ரகசிய வழி, ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் லிட்டன் பிரபு. ஆன்சர் பி, லிட்டன் பிரபு. ரகசிய வழி என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1986. ரகசிய வழி என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1866. மனோன்மணியம் நூல் எத்தனை அங்கங்களை கொண்டது? மனோன்மணியம் நூல் எத்தனை அங்கங்களை கொண்டது? 5 அங்கங்களை கொண்டது, 5 அங்கங்களை கொண்டது. கொஸ்டின் நம்பர் 145. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை, மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம், சிவகாமியின் சரிதம். கொஸ்டின் நம்பர் 146. பேராசிரியர் சுந்தரனார் எந்த அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்? திருவனந்தபுரம் அரசு கல்லூரி, திருவனந்தபுரம் அரசு கல்லூரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. பேராசிரியர் சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்த கல்லூரி சென்னை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம். 148. பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூரில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? ஆலப்புழா. எந்த ஊரில் பிறந்தார்? ஆலப்புழா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 149. பேராசிரியர் சுந்தரனாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில்
தமிழக அரசு இவர் பெயரில் எங்கு பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது? சென்னை பல்கலைக்கழகம். ஆன்சர் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 150. கொஸ்டின் நம்பர் 150 பாருங்க. 150 கொஸ்டின். ஓகேங்களா? பூக்குலை இலக்கண குறிப்பு. பூக்குலை இலக்கண குறிப்பு. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. விடுத்தனை அப்படிங்கிறது தான் தவறு. விடுத்தனை விடு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ இது மட்டும்தான் தவறு. மீது பாருங்க முளைத்த முளைத்த முளை கூட்டல் இத்து கூட்டல் ஆ சரி. சென்ற செல் இரு கூட்டல் ஆ கூட்டல் ஓகேங்களா சரி. ஏகுமின் ஏகு கூட்டல் மின் அப்போ இதுவும் சரி. அப்போ தவறானது விடுத்தனை பி மட்டும்தான் தவறானது. கொஸ்டின் நம்பர் 152. கீழ்கண்டவற்றுள் இரட்டை கிளவி எது? கீழ்கண்டவற்றுள் இரட்டை கிளவி நெரு 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 நெரு. மீதி எல்லாமே அடுக்கு தொடர். இது மட்டும் இரட்டை கிளவி. அடுத்தது தேன் துளி இலக்கண குறிப்பு. 153வது கொஸ்டின். தேன் துளி இலக்கண குறிப்பு. இருபெயரிட்டு பண்பு தொகை. ஆன்சர் டி. இருபெயரிட்டு பண்பு தொகை. மனோன்மணியன் நூல் எழுதிய உரைநடையில் எந்த பாவால் அமைந்துள்ளது? எந்த பாவால் அமைந்தது? ஆசிரியப்பா. ஆன்சர் ஏ. ஆசிரியப்பா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 155. ஓகே ஓகே நாங்கூல் புழுவே உன் பாடு ஓவா பாடு உணர்வே உணர்வே பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். மனோன்மணியம் பாருங்கள். அடுத்தது 156வது கொஸ்டின். சென்னை ராயப்பேட்டை வெஸ்ட்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியாக இருந்தவர். சென்னை ராயப்பேட்டை வெஸ்ட்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தவர் திருவிகா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 157. பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்து குறியீடுகளை எத்தனை வகைகளாக பிரிக்கின்றன? திருத்த குறியீடுகளை எத்தனை வகைகளாக பிரிக்கின்றன? 5 வகை. தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாமார். தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாமார் யாருன்னா தரிகா பானு. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் நார்த்திகி நடராஜ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 160. ஓகேங்களா? தற்போது சென்னையில் காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றி வருபவர் யார் அப்படின்னா பிரித்திகா யாசினி. பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? நார்த்திகி நடராஜ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 162. முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தம் நாட்டில் திறமையினால் உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகளை பெற்றவர் நார்த்திகி நடராஜ். அடுத்தது 11 வகையான 11 வகையான ஆடல் கலைகளை பற்றி குறிப்புகள் உள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 164. கொஸ்டின் நம்பர் 164. சிறுபான்மையனாராக திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடைக்கற்களை கூட படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவர் நார்த்திகி நடராஜ். அடுத்து 165. நார்த்திகி நடராஜுக்கு கேட்கலா நார்த்தகி என பெயர் சூட்டியவர் யார் அப்படின்னா தஞ்சை கிட்டப்பா. கொஸ்டின் நம்பர் 166. இன்று மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திலையும் திருநங்கைய இருந்திருக்கின்றன என்பதற்கான சான்று உள்ள நூல் தொல்காப்பியம். ஓசாகா நகரம் எந்த நாட்டில் உள்ளது? உள்ளதுன்னா ஜப்பான். நார்த்திகி நடராஜ் எங்கு திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தார்?
நார்த்தகி நடராஜ் எங்கு திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தார்? நார்வே. ஆன்சர் பி, நார்வே. அடுத்து பாருங்க 169வது கொஷின். அடுத்த ஜென்மத்திலும் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்று ஆசையுடன் கூறியவர்? காந்தி. ஆன்சர் சி, காந்தி. வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன கலைக்கூடத்தை நடத்தியவர்? நார்த்தகி நடராஜ். நார்த்தகி நடராஜ். கொஷின் நம்பர் 171. பிரித்திகா யாசினி மிகுந்த சிரமங்களுக்கிடையில் கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்ட படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு? 2011. திருநங்கை பாருங்க, திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர்? நார்த்தகி நடராஜ். திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் நார்த்தகி நடராஜ். கொஸ்டின் நம்பர் 173. திருநங்கையின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றி வரும் சோயிதா மெண்டல் மாகி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மேற்கு வங்காளம். வடக்கு தினாஜ்பூர் மாவட்டத்தில் இஸ்லாம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டவர்? சோயிதா மெண்டல் மாகி. சோயிதா மோண்டல் மாகி. தாமரை நெஞ்சம் கதையின் ஆசிரியர்? அகிலன். தாமரை நெஞ்சம் கதையின் ஆசிரியர் அகிலன். தாமரை நெஞ்சம் கதையின் ஆசிரியர் அகிலன். 176வது கொஸ்டின். யாருடைய மரணத்திற்கு பிறகு அவரது உடல் செங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் கொடையளிக்கப்பட்டது? சாகுல் அமீத். சாகுல் அமீத். அடுத்து பாருங்க, சேவுந்தி என்பது எந்த மலரின் பெயர் என்பது இன்று வரையிலும் பலரை கேட்டு பதில் கிடைக்கவில்லை என்று கூறியவர் தாகூர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 178. கொஸ்டின் நம்பர் 178. பாருங்க, ஜாதி என்பது எந்த மலர் வகையில் ஒரு பூ? முல்லை வகை. சிதறிய கடிதங்கள் தாகூரின் எத்தனையாவது கடிதம்? சிதறிய கடிதங்கள் தாகூரின் எத்தனையாவது கடிதம்னா 113வது கடிதம். எவ்வூரையும் தம் உயிர் போல எண்ணி ஒழுகும் ஆன்மநோய ஒருமைப்பாட்டிற்குரிய கடைபிடிக்க வேண்டும் என கூறியவர் வள்ளலார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 181. மொழியொன்று பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்பதும் தனித்தனியாக பிரித்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றவர் என்றார்? எர்னஸ்ட் காசிகர். அடுத்து பாருங்க 182வது கொஸ்டின். ரவிவர்மா பிறந்த இடம் கேரளா. நாடு கமா. வால்டு விட்மேன் அவர் எங்கே பிறந்தார்? அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. அப்போ 3 கமா. அடுத்தது கவிஞர் மல்லர்வே பிறந்தது பிரான்ஸு. 2 கமா. பாப்லோ நேருடா பிறந்தது சிலி நாடு. மறுபடியும் பாருங்க, ரவிவர்மா கேரளா, வால்டு விட்மேன் அமெரிக்கா, கவிஞர் மல்லர்வே பிரான்ஸு, மாப்லோ நேருடா சிலி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 183. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்றவர்? அதாவது மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்றவர் ரவிவர்மா. ஆன்சர் சி, ரவிவர்மா. கவிதைகளில் பேச்சு என்பது முடிநிலை செயல்படுகின்றன என கூறியவர் கவிஞர் மல்லர்வே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 185. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 185. பொறுத்துக. குருதேவ் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா
தாகூர். குருதேவ் என்று அழைக்கக்கூடியவர் தாகூர். அப்போ 3 கமா. பசுவையா அப்படின்னு அழைக்கக்கூடியவர் சுந்தர ராமசாமி. 5 கமா. அறிவியல் அறிஞர் வா சே குழந்தைசாமி. 4 கமா. வைத்தியலிங்கம் ஓகேங்களா, பிரபஞ்சன். வைத்தியலிங்கம் பிரபஞ்சன். 1 கமா. அறிவியல் தமிழர் வேணா அப்புசாமி. 2. மறுபடியும் பாருங்க, குருதேவ், ரவீந்திரநாத் தாகூர், பசுவையா, சுந்தர ராமசாமி, அறிவியல் அறிஞர் வா சே குழந்தைசாமி, வைத்தியலிங்கம் பிரபஞ்சன், அறிவியல் தமிழர் பே நா அப்புசாமி. ஆன்சர் 3 கமா 5 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் டி. கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கிறது. கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கிறது என்று கூறியவர் பாப்புலோ நெருடா. பாப்புலோ நெருடா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. தொழிலாளர்களின் தந்தை. தொழிலாளர்களின் தந்தை. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. திருவிக்கா. 188வது கொஸ்டின். கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை என கூறியவர் வால்டு விட்மேன். வால்டு விட்மேன். இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டினத்தையும் புரிந்து கொள்ள முடியும். கவிஞர் மல்லார்வே. கவிஞர் மல்லார்வே. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 190. மனித இனத்தின் ஆதி அடையாளம். மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 191. கொஸ்டின் நம்பர் 191. பொறுத்துக. 191 பொறுத்துக. கருணாமிர்த சகாரம். கருணாமிர்த சகாரம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். 3 கமா. அடுத்தது தமிழின் கவிதையில் அப்படிங்கிறது கா சிவத்தம்பி. 1 கமா. உயிர்த்தெழுகும் காலத்துக்காக. உயிர்த்தெழும் காலத்துக்காக சு வில்லுரத்தினம். சு வில்வரத்தனம். 4 கமா. சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று பிரமிழ். மறுபடியும் பாருங்க, கருணாமிர்த சகாரம் அப்படிங்கிறது ஆபிரகாம் பண்டிதர். தமிழின் கவிதைகள் அப்படிங்கிறது சிவத்தம்பி. உயிர்த்தெழும் காலத்துக்காக சு வில்வரத்தினம். சிறையில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று பிரமிழ். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் நன்னூடு. எது? நன்னூடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 191. பாப்புலோ நெருடா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1971. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்று உரைக்கும் நூல் திருமுருகாற்று படை. திருமுருகாற்று படை. அடுத்து பாருங்க, 195வது கொஸ்டின். புலமை கதிரவன் என்று அழைக்கப்பட்டவர் மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம். கொஸ்டின் நம்பர் 196. கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவில் தீவிர பங்காற்றியவர் யார்? ஆர் பாலகிருஷ்ணன். 197. கற்ற வித்தைகளை அரங்கேற்ற இடமாக திகழ்வது. கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்வது மன்றம். 198. கற்பிக்கும் ஆசிரியர் எத்தனை பிரிவினராக இருந்தனர்? ஆன்சர் டி 3 பிரிவு. ஆன்சர் டி 3 பிரிவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. கொஸ்டின் நம்பர் 199. பண்டுவர் என்பதன் பொருள் என்ன? பண்டுவர் என்பதன் பொருள்னா மருத்துவர். 200வது கொஸ்டின். எந்த நூற்றாண்டில் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவு திண்ணைப்பள்ளி இருந்தன? என்னது? திண்ணைப்பள்ளி. 19ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 201. கடல் புறா என்னும் நூலின் ஆசிரியர் சாண்டில்யன். கடல் புறா என்னும் நூலின் ஆசிரியர் சாண்டில்யன். கடல் புறா என்னும் நூலின் ஆசிரியர் சாண்டில்யன். அடுத்தது
சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களின் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா. அடுத்து பாருங்க, கீழே 203வது கொஸ்டின். சித்திரக்கவி வகைகளுள் எளிமையானது. மாலை மாற்று. மாலை மாற்று. சித்திரக்கவி வகைகளுள் எளிமையானது மாலை மாற்று. யானைகள் எத்தனை யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழும்? யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழும்? 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழும்னா 70 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 205. கொஸ்டின் நம்பர் 205. ஓகேங்களா? சந்தி. சந்தி என்பதற்கு தமிழில் டேஸ் என்று பெயர், புணர்ச்சி என்று பெயர். 206வது கொஸ்டின். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடல். நம் ரதமே கோ சாகர். நம் ரத கே சாகர். இத்துடன் பார்த்தீங்கன்னா 206 வினா விடை 11வது புக்கில் இருந்து நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, முக்கியமாக ஹைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நன்றி, வணக்கம்.